ஓகே. கேட்குறோம்னா சால்வ் ஸோ சால்வ் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படி கேட்டாங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க டேரெக்டாக என்ன இருக்குது இங்கே வந்து டோ இஜெட் பை டோ எக்ஸ் இருக்குது அப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவாங்க சப்போஸ் இங்கே ஒய் இருந்தால் வேற மாதிரி இப்போ இங்கே எக்ஸ் இது எக்ஸ் இருக்கனால ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் அப்போ டோ இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்கும் சைன் எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் கிடைக்கும் கரெக்டாமா ஜஸ்ட் இன்டெகிரல் பண்ணுங்க அப்போ என்னாச்சு இன்டெகிரல் ஆஃப் டோ இஜெட் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் கரெக்டாக கண்ணு ஏதாச்சும் டவுட் இருக்குதா புரியுதுன்னா சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஏதாச்சும் டவுட் இருக்குதா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை சார். அப்போ என்ன பண்ண போகிறோம் டோ இஜெட் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன்ட்டு டோ எக்ஸ் கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ண போகிறோம் போத்திங் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட் அப்போ இது இன்டெகிரல் வேணும் என்ன டோங்கிறது வந்து டெரிவேட்டிவ் அப்போ கட்டாச்சுன்னா இஜெட்னு வருமா சைன் எக்ஸோட ஃபார்மா என்ன மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுவோம் சி போடுவோம் எதுக்கு டிஎக்ஸ் வந்து சி போடுங்க இன்டெகிரல்ல பட் இங்கே டோ எக்ஸ் வருது அப்போ எக்ஸ் வந்து எந்த வேரியபிள் மிஸ் ஆகுது ஒய்ங்கிற வேரியபிள் மிஸ் ஆகுது கரெக்டுங்களா அப்போ அதுதான் நம்ம இங்கே கான்ஸ்டன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட் எது கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது ஒய் கான்ஸ்டன்ட் கரெக்டுங்களா அதான் மீனிங் பீரியட்ல ஆமா சார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ங்கும் போது ஒய் கான்ஸ்டன்ட் அப்போ இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது டோ எக்ஸ் அப்போ டோ எக்ஸ் எது கான்ஸ்டன்ட் ஒய் கான்ஸ்டன்ட் அப்போ அது என்ன வரும் தெரியாது அதனால ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் சரிங்களா திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் சொன்ன மாதிரி 8 டைப்ல இது மாதிரி வரும் அந்த 8 டைப்ல எந்த கான்ஸ்டன்ட் வரலையோ அந்த கான்ஸ்டன்ட் என்ட்ரி பண்ணிப்போம் இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்